செந்தில் பாலாஜிக்கு காவல் நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து சிறையில் செந்தில் பாலாஜிக்கு நடந்த மிகப்பெரிய சோகம். ஒட்டுமொத்த அரசியலும் தற்பொழுது முடிந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் ஜாமீன் வழங்கப்படும் என்று வழக்கறிஞர் கூறியதன் காரணமாகவும் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாகவும் வேறு வழியில்லாமல் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி தற்பொழுது ஜாமீன் வழங்க முடியாமல் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டிருப்பது தனக்கு மிக மனவேதனை அளிப்பதாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் எப்படியாவது ஜாமீன் வழங்க வேண்டும் என்று 15 முறை நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தார். ஆனால் இத்துடன் 17 முறையும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுதான் இருக்கிறது. குறிப்பாக அமைச்சராக இருந்தால்தான் பதவி வைத்துக்கொண்டு மிரட்டுவார்கள் என்று கூறி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன் என்றும், ஆனால் தற்பொழுது வரை திமுகவும் எனது நண்பர்களும் காப்பாற்றவில்லை என்ற கருத்தில் கொண்டு உண்மைகள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறிவிட்டு சரணடைந்து விடலாம் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் நினைப்பதாகவும், இதனை பற்றி அவரது மனைவி மேகலா அவர்களிடம் கூறியுள்ளதாகவும் தகவல்களும் தற்பொழுது கசிந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தால் இதை வைத்துக்கொண்டு திமுகவினருக்கு தோல்விதான் வரும் என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தே தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வர முடியவில்லை என்றால் முதல்வர் பதவிற்கு தகுதி இல்லாதவர் ஸ்டாலின் என்றுதான் நான் கூறுவேன் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் அவரது மனைவி மேகலா அவர்களிடம் கூறியுள்ளார். தனது தம்பியாவது சரணடைய செய்யுங்கள், தான் வெளியே வந்துவிடுவேன் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் கூறிய போதும் அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் 9 அமைச்சர்கள் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கட்டாயம் இருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சிறையில் தான் கழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது இன்று காலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தன்னை விசாரணை செய்வதற்கு அழையுங்கள் என்று கூறியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.